சூரியன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சான். ராமாபுரத்துல இருக்கிற அந்த சின்ன ஓட்டு வீடுல அப்பதான் விளக்கு ஏத்தி வச்சிருந்தாங்க. மாட்டுக்கொட்டால கட்டி போட்டுட்டு சுப்பையா கைய கழுவிட்டு வீட்டுக்குள்ள வந்தான். அப்பதான் சமையலறையில இருந்து காந்தத்தோட குரல் கேட்டுச்சு. ஏங்க, வந்துட்டீங்களா? முதல்ல அந்த காலை நல்லாதான் கழுவிட்டு வர்றது. அதோட மண்ணெல்லாம் திண்ணையில வந்து விழப்போகுது. பெருக்கி பெருக்கி இடுப்பு வலிக்குது. வந்ததும் ஆரம்பிச்சிட்டியா? கொஞ்ச நேரம் சும்மாவே இருக்க மாட்டியா? வயல்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வந்திருக்கேன். இங்கே வந்தா உன் தொல்லை வேற. ஆ, நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு கோவம் வரும். கொஞ்சம் உங்க அப்பாவை போய் பாருங்க. திண்ணையில உட்காந்து இரும்பிக்கிட்டே இருக்காங்க. குளிர் காத்து வீசிக்கிட்டு இருக்கு. அவரை உள்ள போக சொல்லுங்க. சுப்பையா வெளியில குளிர்ல நடுங்கிக்கிட்டே உட்காந்துருந்தா அப்பா ராமையா கிட்ட போனான். அப்பா, இருட்டாயிருச்சு. கொசு வேற கிடைக்குது. உள்ளே வரலாம்ல? ஆ, இதோ வரேன்ப்பா. என்ன நடக்கத்தான் முடியல. எப்போ பார்த்தாலும் இதே வேலைப்பா உனக்கு. காலையிலேருந்து திண்ணையில் உட்கார வேண்டியது, வரவங்க போகிறவங்கள்ட்ட பேச வேண்டியது, அப்புறம் உடம்புக்கு முடியலங்கிறது. என்னடா பண்ண சொல்கிற? வீட்டுக்குள்ளே உக்காந்தா அந்த செவரு என்ன முழுங்குற மாதிரி இருக்கு. 4 பேர்கிட்ட பேசினா தாண்டா சந்தோஷமா இருக்கு. சுப்பையாவும் ராமையாவும் வீட்டுக்குள்ள வந்தாங்க. உள்ள வந்ததும் காந்தம் சாப்பிடுறதுக்காக கையில தட்டை எடுத்துக்கிட்டு வந்தா. சரி சரி, பேசுறதெல்லாம் அப்புறமா பேசலாம். முதல்ல எல்லாரும் வந்து சாப்பிட உக்காருங்க. சாப்பாடு கொஞ்சம் விட்டா ஆறி போயிடும். கிருஷ்ணா, டேய் கிருஷ்ணா, எங்கடா இருக்க? 6 வயசு கிருஷ்ணா சமையலறையிலிருந்து வேகமா ஓடி வந்தான். அம்மா, தாத்தாக்கு நான் போடுறேம்மா. நீ சும்மா இருடா. அவருக்கே ஏற்கனவே கை நடுங்கும். இதுல நீ போட்டனா அவர் கீழே விட்டுருவாரு. ஒழுங்கா உட்காரு. எல்லாருமே சாப்பிட உட்காந்தாங்க. ராமையாவுக்கு வயசானதுனால கை நடுக்கம் இருந்துச்சு. சுப்பையா, காந்தம், கிருஷ்ணாவுக்கு தட்டுல சாப்பாடு. ஆனா ராமையாவோட தட்டு மட்டும் மண் தட்டா இருந்துச்சு. மாமா, சிந்தாம கொட்டாம சாப்பிடுங்க. நேத்து குழம்பு மொத்தத்தையும் பாயில ஊத்திட்டீங்க. அதை தோச்சி எனக்கு இன்னைக்கு இடுப்பு வலி வந்ததுதான் மிச்சம். ராமையா சாப்பாடு கலக்கும் போது அவருடைய கை நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு. அதனால சாப்பாடு கலந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது அது கீழே கொட்டுச்சு. வாயில வைக்க போகும்போதும் தவறி கீழே விழுந்துருச்சு. ஆரம்பிச்சாச்சு. ஏங்க, பாத்தீங்களா? ஒழுங்கா சாப்பிட சொன்னா எப்படி மேலையும் கீழையும் சிந்திக்கிட்டு சாப்பிடுறாருன்னு. சின்ன பையன் கிருஷ்ணா, அவன் கூட ஒழுங்கா சாப்பிடுவான் போல. சரிம்மா, நான் கொஞ்சம் பார்த்து சாப்பிட்றேன். எனக்கு கண் பார்வை சரியா தெரியல. கண்ணு தெரியலனா கையில் தடவி பார்த்து எடுத்து சாப்பிடுப்பா. சின்ன பையன் மாதிரி நடந்துக்கிற. ராமையா அமைதியா தலைகுனிஞ்சு நின்னாரு. அத பார்த்து கிருஷ்ணா, அம்மா, தாத்தாக்கு கை வலிக்குதோ என்னவோ. வாய் மூடிட்டு சாப்பிடுறா, உனக்கு என்ன தெரியும்? அடுத்த நாள் மதிய நேரம் எல்லாரும் சாப்பிட வந்து உக்காந்தாங்க. ராமையா தாத்தா ரொம்ப பசியோட இருந்தாரு. காந்தம் ராமையாவுக்கும் சாப்பாடும் சாம்பாரும் பரிமாறினா. மாமா, சாப்பாடு கீழே போடாம ஒழுங்கா சாப்பிடுங்க. இடத்த சுத்தம் பண்ண முடியாம நான் கஷ்டப்படுறேன். சரிம்மா, நான் கொஞ்சம் கவனமா சாப்பிட்றேன். ராமையா காந்தம் கொடுத்த தட்டை வாங்குறதுக்கு கைய நீட்டினாரு. ஆனா பாவம், அவருடைய கை நடுக்கம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு. அதனால காந்தம் அவர் கையில தட்டை வச்ச உடனே அதை அவரால் ஒழுங்கா பிடிக்க முடியல. கை தவறி தட்டை கீழே போட்டுட்டாரு. தட்டு உடைஞ்சு போச்சு. தட்டுல இருந்த சாப்பாடும் கீழே விழுந்துருச்சு. அதை பார்த்து ராமையா ரொம்பவுமே வருத்தப்பட்டாரு. ஆனா சுப்பையாவுக்கும் காந்தத்துக்கும் ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஐயோ, எல்லாம் என் தலை எடுத்து மறுபடியும் போட்டு உடைச்சிட்டீங்களா? ஒரு நாளைக்கு ஒவ்வொரு தட்டு உடைச்சுக்கிட்டு இருந்தா என்னால முடியாது. உங்களுக்கு புது தட்டு வாங்க. ராமையா அதை கேட்டு கவலைப்பட்டாரு. அவரு கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சது. தெரியாம நடந்துச்சுமா, கை திடீர்னு வலிக்கிடுச்சு. தெரியாம நடந்துருச்சா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காப்பா? இன்னும் எவ்வளோ சொல்றது உனக்கு? நீ எப்பவுமே இப்படிதான். காந்தம் ரொம்பவே கோவமா புருஷன்கிட்ட, போதும் போதும் போதும், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த கிழவனுக்கு சேவை செய்ய முடியாம நான் படாத பாடு படுறேன். எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைச்சுக்கிட்டு. ஏங்க, நான் முடிவா சொல்றேன், அது கேளுங்க. என்ன காந்தம்? இவரு இனிமே நம்ம வீட்டுல இருக்க கூடாது. நாளைக்கு வண்டியில உங்க அப்பாவை பட்டணத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க ஏதாச்சும் கோவில் வாசல்ல போய் உட்கார வச்சுட்டு நீங்க வந்துருங்க. அவரு அங்கேயே பிச்சை எடுத்துக்கிட்டு அவருடைய மிச்ச வாழ்க்கைய ஓட்டுட்டோம். அவருக்கு தான் ராமர்னா ரொம்ப பிடிக்கும்ல. ராமர் கோவில் வாசல்லயே உட்கார வைங்க. ராமா ராமான்னு சொல்லிக்கிட்டே வாழ்ந்துருவாரு. இனி இவர் இந்த வீட்டுல இருக்கவும் கூடாது. இந்த மாதிரி எல்லாம் சாப்பாடு வீணாக்கவும் கூடாது. அப்படி வீணாக்குனா நான் சும்மாவே இருக்க மாட்டேன். பாவம், காந்தத்தோட ஒவ்வொரு வார்த்தையும் ராமையாவோட தலையில இடி வந்து விழுற மாதிரி இருந்துச்சு. மருமக பெத்த புள்ளைக்கு முன்னாடியே மாமனாரு இப்படியெல்லாம் பேசுறத பார்த்தும் கூட புள்ள எதுவுமே சொல்லல.
அது அவருக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அம்மாடி, அப்படி சொல்லாதம்மா. எனக்குன்னு வேற யாருமா இருக்காங்க? அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. நாளையில இருந்து அதோ அந்த மூலையில அந்த இருட்டுல உட்காந்துதான் நீங்க சாப்பிடணும். எங்க பக்கத்துல உட்காந்து சாப்பிடுற எண்ணத்தை மறந்துருங்க அப்படின்னு சொல்லி காந்தா எழுந்திருச்சு உள்ள போயிட்டான். சுப்பையாவும் கோவமா அப்பாவை மறைச்சிட்டு தலைய திருப்பிக்கிட்டான். ராமையா எதுவும் சொல்ல முடியாம உடைஞ்சு போன தட்டு, கொட்டி போன சாப்பாட பாத்துக்கிட்டு கண்ணுல கண்ணீரோட நின்னுக்கிட்டு இருந்தாரு. கிருஷ்ணா பயத்துல வீட்ல ஒரு மூலையில போய் உக்காந்துக்கிட்டான். சாயந்தர நேரம் சுப்பையா வீட்டுக்கு வரும்போது மாடுங்களுக்கு ஆடுங்களுக்கு தீனி போடுற ஒரு மரத்தட்டை வீட்டுக்கு கொண்டு வந்தான். அவன் வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்துல சாப்பாடும் தயாராச்சு. அப்பா, இங்க வா. ராமையா மெதுவா நடந்துகிட்டே வந்தாரு. சாப்பாடு இருக்கிற இடத்துக்கு நடந்து வரும்போது, என்ன இங்க வரீங்க மாமா? இந்த இடம் உங்களுக்கு இல்ல. அந்த மூலையில போய் உக்காந்து அங்க சாப்பிடுங்க. ராமையாவோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. ஆனா அவரு எதுவுமே சொல்லல. மூலையில இருக்கிற ஒரு கோணிப்பை மேல போய் உக்காந்தாரு. சுப்பையா அந்த மரத்தட்டை அவங்க அப்பா கிட்ட கொடுத்து, அப்பா, இன்னிலிருந்து நீ இந்த தட்டிலே சாப்பிடு. இது உடைஞ்சு போகாது. சாப்பாடு கீழே விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது. சரிப்பா, சரி. உங்க விருப்பம். உனக்கு கஷ்டம் வராம இருந்தா அதுவே எனக்கு போதும். எல்லாரும் வீட்டுக்கு மத்தியில உக்காந்து சாப்பிடும்போது ராமையா மட்டும் வீட்டோட மூலையில ஒரு இருட்டா இருக்கிற இடத்துல போய் அந்த மரத்தட்டுல மருமக பரிமாறின அந்த சாப்பாட மெதுவா பொறுமையா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. கிருஷ்ணா இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருந்தான். அவனுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அப்பா, தாத்தா ஏன் அங்கே உட்காந்துருக்காரு? பாவம், அங்கே ரொம்ப இருட்டாக இருக்குல்லப்பா. நீ வாயை மூடிக்கிட்டு சாப்பிடு. அவரு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறாருல்ல, அதுக்கு தான் தனியாக உட்கார வச்சிருக்கேன். ஆனால் இந்த மரத்தட்டி எதுக்குப்பா? அதை நாய்ங்க சாப்பிட்ற தட்டு இல்லை. அத கேட்டு காந்தம் ஆடி போயிட்டான். ஆனா எப்படியோ சமாளிச்சா. அது நல்ல பலமா இருக்கும், உடையாது. அதனாலதான் கொடுத்திருக்கோம். முதல்ல நீ சாப்பிடு. சுப்பையாவோ காந்தமோ அவங்க அப்பாவை பார்க்க சுத்தமா விரும்பல. ஆனா கிருஷ்ணா மட்டும் திரும்பி திரும்பி அவங்க தாத்தாவைய பாத்துக்கிட்டு இருந்தான். கடைசில தாத்தா பக்கத்துல போனான். அவங்க தாத்தா கண்ணுல கண்ணீரோட அந்த சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. தாத்தா, தாத்தா. பேரனை பார்த்ததும் ராமையா கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, சொல்லுப்பா. ஏன்பா இங்கே வந்திருக்க? அம்மா உன்னை பார்த்தா அடிப்பாங்க. போப்பா, போய் படுத்து தூங்குப்பா. கிருஷ்ணா தாத்தா பக்கத்திலேயே உட்கார்ந்தான். பாவம் அவன் முகம் வாடி போயிருந்துச்சு. ஏன் தாத்தா, அப்பாவும் அம்மாவும் உன்னையா தனியாக உட்கார வச்சுருக்காங்க? எப்பவுமே எங்கள் கூட தானே உட்காருவேன். நம்ம பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுவோம்ல. அப்போ ஏன் தாத்தா இப்படி வந்து தனியாக உட்காந்துருக்க? ராமையாவுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. ஒன்றும் இல்லைப்பா. உங்கள் தாத்தாக்கு இப்போ வயசாயிடுச்சுல்ல. என் கையெல்லாம் நடுங்குது. கிண்ணத்தை கீழே போட்டு உடைச்சிடுறேன். அதனால தான் உங்கள் அப்பா இந்த மரத்தட்டை கொண்டாந்து கொடுத்துருக்கான். உங்களுக்கு கஷ்டம் இருக்கக்கூடாதுல்லப்பா. தட்டு கீழே விழுந்து ஒளிஞ்சு போச்சுன்னா புதுசு வாங்கிக்கலாம் தாத்தா. ஆனால் உன் மனசு கஷ்டப்பட்டுச்சுன்னா அது தப்பு இல்லையா? அம்மா சொன்னாங்கல்ல, உங்களை வீட்டை விட்டு அனுப்பிடுறேன்னு. உண்மையிலே நீங்கள் வீட்டை விட்டு போயிடுவீங்களா தாத்தா? அப்பாவியான பேரன் அந்த சின்ன குழந்தை கேட்ட அந்த கேள்வி ராமையா மனச கஷ்டப்படுத்துச்சு. இல்லைப்பா, அது ஏதோ தெரியாமல் கோவத்தில் சொல்லியிருப்பாங்க. நீ போய் படுத்து தூங்கு. கிருஷ்ணா எழுந்திருச்சான். ஆனா அவன் மனசுக்குள்ள ஒரு முடிவை அவன் எடுத்தான். அவன் முகத்துல அது வரைக்கும் இருந்த அப்பாவித்தனம் எல்லாமே போய் அவனுக்குள்ள ஒரு கோபம் வந்துச்சு. அப்படி சில நாட்கள் போச்சு. ராமையா இப்ப ரொம்ப அமைதியா மாறிட்டாரு. யாருக்கிட்டயும் பேசுறதே இல்ல. எழுந்திருக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது, அவ்வளவுதான். ஒரு நாள் மதியம் சுப்பையா காந்தம் 2 பேரும் மார்க்கெட்டுக்கு போனாங்க. மார்க்கெட்டுக்கு போய் தேவையானதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க புள்ள கிருஷ்ணா ஓரமா உட்காந்துக்கிட்டு மரத்துல ஏதோ செதுக்கிக்கிட்டு இருந்தான். டே கிருஷ்ணா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏதாவது பொம்மை சரியா? குதிரை பொம்மையா? கிருஷ்ணா நிமிர்ந்து பார்த்து அப்பாவை பார்த்து சிரிச்சு, இல்லைப்பா. அப்புறம் என்னடா, வண்டி சக்கரம் சரியா? சொல்லி என்கிட்ட. கிருஷ்ணா மறுபடியும் தலை குனிஞ்சு அவ வேலைய செஞ்சுக்கிட்டே ரொம்ப சாதாரணமா இப்படி சொன்னான். அப்பா, நான் 2 மரத்தட்டை தயார் பண்ணுறேன். 2 தட்டா? எதுக்குடா? அப்போ கிருஷ்ணா எழுந்துச்சு நின்னு ரொம்பவும் பாசமா அவங்க 2 பேரையும் பார்த்து, உங்களுக்காகத்தான்ப்பா. உங்களுக்கும் தாத்தா மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் வயசாகும்ல. அப்போது அம்மா சொன்ன மாதிரி உங்களையும் கோயிலுக்கு கொண்டு போய் விட முடியாதுல்ல. அதான் இப்போவே 2 மரத்தட்டை செதுக்கி நான் வச்சுக்கிறேன். ஒன்று உனக்கு, இன்னொன்று அம்மாவுக்கு.
இந்த தட்டை நீங்கள் கீழே போட்டாலும் ஒன்றும் ஆகாது. உங்களை நான் எங்கேயும் அனுப்பாமல் நம்ம வீட்டிலேயே ஒரு மூலையில் வச்சு நான் பார்த்துக்கிறேன்ப்பா. அந்த குழந்தையோட பேச்சு அம்பு மாதிரி அவங்க 2 பேருடைய மனசுக்குள்ளேயும் போய் குத்திக்கிச்சு. அவங்க தலையில இடிய விழுந்த மாதிரி தான் இருந்துச்சு. கிருஷ்ணா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க காதுல மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்களோ அதை பார்த்து அவங்க புள்ள என்ன கத்துக்கிட்டானோ அவங்களுக்கு தெரிஞ்சுது. இன்னைக்கு அவங்க அப்பாவுக்கு பண்றது தானே நாளைக்கு நம்ம புள்ளையும் நமக்கு பண்ணுவான் அப்படின்னு நினைச்சு அதே இடத்துல அப்படியே 2 பேரும் உட்காந்துட்டாங்க. சுப்பையாவோட மனசு பாரமாச்சு. அவன் கண் கலங்கி கண்ணீரும் வந்துச்சு. தன்னை கஷ்டப்பட்டு வளர்த்த அப்பாவை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு நினைச்சான். அதே மாதிரி காந்தத்தோட கண்ணுல பயமும் கவலையும் வந்துச்சு. வேண்டாப்பா வேண்டாம், அப்படியெல்லாம் பண்ணாத. எங்களுக்கு அறிவு வந்துருச்சு. நாங்க தப்பு பண்ணிட்டோம். நான்லாம் ஒரு நல்ல பிள்ளையே இல்லை காந்தம். எங்கள் அப்பா என்னை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாரு. ஆனால் 4 தட்டு உடைச்சு போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி அவரு மனசு சுக்குநூறாக உடைச்சிட்டேனே. சுப்பையாவும் காந்தமும் வேகமா வீட்டுக்குள்ள போனாங்க. வீட்டுல படுக்கையில ஓரமா இருக்கிற ராமையோட கால்ல விழுந்து சுப்பையா அழுதுகிட்டே, அப்பா தயவு செஞ்சு உன் பிள்ளைய மன்னிச்சிடுப்பா. என்னப்பா என்னாச்சு? ஏன் அழுவுற? யார் என்ன சொன்னாங்க? யாரும் எதுவுமே சொல்லலப்பா. என் புள்ள எனக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டான். அப்பா என்னை மன்னிச்சிடுப்பா. உங்ககிட்ட அந்த மரத்தட்டை கொடுத்து அதில் சாப்பிட சொல்லி சொன்னது தப்பு தான்ப்பா. இனிமே இந்த மாதிரி ஒரு தப்பை நான் செய்ய மாட்டேன்ப்பா. அப்போ காந்தமும் வந்து, என்ன மன்னிச்சிடுங்க மாமா. மாமனார் அப்படிங்கிற மரியாதை இல்லாம வெறும் தட்டு உடைஞ்சு போறதுக்கெல்லாம் உங்களை நான் வாய்க்கு வந்தபடி பேசியிருக்கேன். மாமனார் பெத்த அப்பா மாதிரி உங்களை நல்லபடியா பாத்துக்கிறத விட்டுட்டு உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் மாமா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க மாமா. நீங்க இந்த வீட்டுக்கு பெரிய ஆதாரம். நீங்க இங்கதான் இருக்கணும். அப்பா இனியிலிருந்து நீ அந்த மரத்தட்டில் சாப்பிட வேணாப்பா. சாப்பாடு கீழே கொட்டிச்சுன்னா பரவாயில்ல, நீ எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கப்பா. கீழே கொட்டிச்சுன்னா அதை சுத்தம் செய்ய நானும் இருக்க, காந்தமும் இருக்கா. ராமையாவோட கண்ணுல இருந்தோ கண்ணீர் கொட்டுச்சு. ஆனா அது ஆனந்த கண்ணீர். என்னப்பா இது? 2 பேரும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? எனக்கு வயசாயிடுச்சுப்பா, அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவாக இருக்குது. இல்லைப்பா, உங்களால் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைப்பா. கிருஷ்ணா இது எல்லாத்தையும் தூரத்துல நின்னு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு ராத்திரி எல்லாருமே ஒன்னா உட்காந்துக்கிட்டு எல்லாரும் ஒரே மாதிரி தட்டுல தான் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்பதான் அந்த வீட்டுல அன்பு பாசம் நிலைச்சு நின்னுச்சு. அன்னையில இருந்து அந்த வீட்டுல எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஆனா ராமையா கையில இருந்து தட்டு கீழே விழுறது நிக்கவே இல்ல. அடிக்கடி நடக்கிற விஷயம்தான். ஆனா என்ன, இந்த தடவை யாரும் அவர் மேல கோவப்படல. இந்த கதையில இருக்கிற நீதி, நாம இப்போ நம்மளுடைய அப்பா அம்மாவை எந்த மாதிரி பாத்துக்கிறோமோ அதை பார்த்துதான் நம்ம பிள்ளைங்களும் வளர்றாங்க. நாளைக்கு நம்ம அப்பா அம்மாவை நம்ம நல்லபடியா பாத்துக்கிட்டாதான் நம்ம பிள்ளைங்களும் நம்மள நல்லபடியா பாத்துப்பாங்க. அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு சின்ன குடிசையில ரங்கையா அவருடைய மனைவி ரங்கம்மா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ரங்கையா பல வருஷமா அதே ஊர்ல கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ரங்கம்மா சமையல ரொம்ப பெரிய திறமைசாலி. ஊர்க்காரங்க எல்லாரும் அவங்கள பாசமா அன்னபூர்ணா தேவி அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஒரு நாள் ரங்கம்மா ஒரு பாத்திரத்துல புளிய கரைச்சிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு லக்ஷ்மி அங்க வந்து, என்ன ரங்கம்மா, என்ன வாசம் இது? வீடு வரைக்கும் வந்து வாசம் மூக்க தொடக்குதே. ஆமா, என்ன சமைக்கிற போல ஆன முகம் வாடி போயிருக்கு? ஒன்னும் இல்ல லக்ஷ்மி, என் வீட்டுக்கார பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வயசானாலும் இன்னும் கூலி வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நானும் கேள்விப்பட்டேன், இப்பெல்லாம் யாரும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்களாமே, வயசாயிடுச்சு அப்படின்ற காரணத்தை காட்டி. ஆமா, யாருமே கருணை இல்லாம வேலை கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஏதேதோ அவமானப்படுத்துறாங்களாமா. இவரு என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனா வேறவங்க சொல்லி கேள்விப்படுறேன். சரியா சொன்ன ரங்கம்மா, இந்த ஊர்க்காரங்க யாரும் சரியில்லை. வயசானவங்கள அவமானப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தேடுவாங்க. வேலைக்கு மட்டும் சின்ன பசங்க தான் வேணும் போல. இவரையும் யாரோ ஏதோ சொல்லி அவமானப்படுத்திருக்காங்க. அது அவருடைய முகத்தை பார்க்கும் போதே எனக்கு தெளிவா தெரியுது. ஆனா எனக்கு தெரிஞ்சா நான் கவலைப்படுவேன்னு சொல்லி அவரும் சொல்ல மாட்டேங்கிறாரு. கேக்குற தைரியமும் எனக்கு இல்ல. ஆனா உன்ன மாதிரி யாராலையும் இந்த ஊர்ல சமைக்க முடியாது. பேசாம யார் வீட்டிலேயாவது நீ சமையல் வேலைக்கு போக வேண்டியது தானே ரங்கம்மா? நானும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் லக்ஷ்மி. ஆனா இங்க யாருக்கிட்ட போய் நான் வேலை கேக்குறது? எனக்கும் தானே வயசாகுது. வயசான பொம்பளைக்கு யாரு வேலை கொடுப்பாங்க சொல்லு? அட, அப்படி நினைச்சு ஏன் நீ பயந்து போய் இருக்க? கடவுள் இருக்காரு, ஏதாவது ஒரு வழியை காட்டுவாரு.
அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அங்கிருந்து போயிட்டாங்க. இது இப்படி இருக்கும்போது அன்னைக்கு வேலை கேட்கறதுக்காக ரங்கையா செட்டியார பாக்குறதுக்காக போனாரு. செட்டியார் ஐயா, எனக்கு எதனா வேலை கிடைக்குமா? அட ரங்கையா, நீ எப்படி வேலை செய்வ? உனக்கு 80 வயசுக்கு மேல ஆகுது. உன் கையும் காலும் நடுங்கிக்கிட்டு இருக்கு பாரு. உன்னை வச்சு வேலை வாங்கினா அப்புறம் அது எனக்கு தான் கஷ்டம். ஐயா, நான் இன்னும் வலிமையா தான் இருக்கேன். தயவு செஞ்சு எனக்கு வேலை கொடுங்க. ஒரு 4-5 நாளைக்காவது வேலை கொடுங்க ஐயா. வீட்டு நிலைமை ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ, வேலைக்கு ஆள் வைக்கிறதே வேலை சீக்கிரமா முடியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். நீ 4 நாளா செய்யற வேலையை இந்த காலத்து வயசு பசங்க ஒரே நாள்ல செய்வாங்க. நீ போய் வீட்டுல கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ. ஐயா, அப்படி சொல்லாதீங்க. நான் எவ்வளோ நாளா உங்ககிட்ட வேலை பார்த்துருக்கேன். இப்படி சொன்னா எப்படி? அட, எனக்கு எதுக்கு இந்த தலைவலி? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? போ இங்கிருந்து கிளம்பு. என்னங்க, இதுக்கப்புறம் நீங்க வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். உங்க மனசு ஒத்துழைச்சாலும் உங்க உடம்பு அதுக்கு ஒத்துழைக்கணும் இல்லையா? எதுக்காக கஷ்டப்பட்டு இப்படி நீங்க அவமானம் எல்லாம் படணும் சொல்லுங்க. நான் வேலைக்கு போய் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உதவி செய்யறேன். நீங்க வீட்லயே இருங்க. நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு ரங்கம்மா. ஆனா நாள் முழுக்க வீட்லயே உக்காந்துக்கிட்டு உன்னோட சம்பாத்தியத்துல சாப்பிட்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ஏங்க, நமக்கு வயசாகுது. இன்னும் எதுக்குங்க இந்த கஷ்டம் நமக்கு? அந்த கடவுளே நமக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுவாரு. ஒரு நாள் ரங்கையாவுக்கு திடீர்னு உடம்புக்கு முடியாம போச்சு. இப்ப வீட்ல வருமானமும் இல்ல, கையில இருந்த பணமும் வைத்தியத்துக்கு செலவா போச்சு. வீட்டுல சாப்பிட கூட சாப்பாடு இல்ல. ஒரு நாள் ரங்கம்மா சோகமா, ஐயோ, இவருக்கு ஜுரம் இன்னும் குறையல. கையில இருக்கிற பணம் மருந்துக்கே பத்தாதே. நான் இப்ப யாருக்கிட்ட போய் என்னன்னு கேக்குறது அப்படின்னு ரங்கம்மா ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் பண உதவி கேட்டு பார்த்தாங்க, கிடைக்கல. கடைசியில அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் வீட்டுக்கு போய், ஐயா, உங்க வீட்டுல ஏதாவது சின்ன வேலை இருந்தாலாவது கொடுக்குறீங்களா ஐயா? என் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை. அவருக்கு மருந்து வாங்குறதுக்கு எனக்கு பணம் வேணும். தயவு செஞ்சு உதவி செய்யுங்க ஐயா. ரங்கம்மா, நீ எப்படி வேலை செய்வ? வேலை செய்யறதுக்கான வயசா உனக்கு? போ, வேலையும் இல்ல ஒன்றும் இல்ல. பாவம் ரங்கம்மா கவலையா வீட்டுக்கு வந்தாங்க. யாரும் வேலை தரல. பாத்தீங்களாங்க, யாருக்கிட்ட போய் வேலை கேட்டாலும் யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் என்னதாங்க பண்றது? ரங்கம்மா, நீ கவலைப்படாத. உனக்கு நான் இருக்கேன். கொஞ்ச நாள் போச்சுன்னா கடவுள் நிச்சயமா ஒரு வழி காட்டுவாரு. கவலைப்படாத. சரியா அதே நேரத்துல அவங்க தூரத்து சொந்தமான கோவிந்தன் ரங்கையாவை பார்த்துட்டு போறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்தான். ஐயோ மாமா, உங்களுக்கு உடம்பு சரியில்லையாமே? உங்களை பார்த்தாலே தெரியுது. நீங்க ரொம்ப சோர்வா இருக்கீங்களே. அடடே, வாங்கண்ணே வாங்க. எப்படி இருக்கீங்க? எவ்வளவு நாள் ஆச்சு உங்களை பார்த்து. அவருக்கு ஜுரம் இன்னும் குறையவே இல்லை. அவரை பார்க்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மாமா எனக்கு சொந்த அண்ணா மாதிரி. நீ வேற ரொம்ப கஷ்டத்துல இருக்க. அதான் உனக்கு தைரியம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. கொஞ்சம் சாப்பாடு போட. இப்ப எங்க வீட்டுல பெருசா எதுவும் இல்லைன்னு, கொஞ்சோண்டு சாப்பாடும் தயிரும் இருக்கு. அதை கொண்டு வரேன், தப்பா எடுத்துக்காம சாப்பிடுங்க. அதெல்லாம் பரவாயில்ல, இப்போதைக்கு எனக்கு அதுவே போதும்மா. ரங்கம்மா உடனே கொஞ்சம் புளி தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அரைச்சி ஒரு துவையலை தயார் பண்ணி அத தயிர் சாதத்துக்கு பக்கத்துல வச்சு கொடுத்தப்போ கோவிந்தன் அதை சாப்பிட்டு பார்த்து, அட அட, அருமையா இருக்கு. ரங்கம்மா, நீ ரொம்ப நல்லா சமையல் பண்ணியிருக்க. இந்த பச்சடியில எதனா மேஜிக் பண்ணியிருக்கியா என்ன? நீ ரொம்ப நல்லா சமைச்சிருக்க. ஆமாண்ண, ஆனா நல்லா சமைக்க தெரிஞ்சா மட்டும் அதுல இருந்து என்ன கிடைக்குது? கவலைப்படாத ரங்கம்மா, உன் கஷ்டம் என்னன்னு என்கிட்ட சொல்லு. நான் உனக்கு எப்படியாவது உதவி செய்ய பார்க்கறேன். வீட்ல பணம் இல்ல, அவருக்கு உடம்பு சரியில்லை. யாருக்கிட்ட கேட்டாலும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவரு மருந்து செலவுக்கு கூட என்கிட்ட காசு இல்ல. நான் என்ன பண்றதுன்னு நீங்க சொல்லுங்க. இவ்வளோ நல்லா சமைக்கிற நீ எங்கேயாவது ஹோட்டல்லையோ இல்லனா யார் வீட்டுக்காவது சமைக்கிற வேலைக்கு போகலாமே. அதான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா யாரு வேலைக்கு வச்சுக்கிறாங்க என்ன சொல்லு? எனக்கு வயசாயிடுச்சே, வேலை கொடுக்க யோசிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இரு ரங்கம்மா. எங்க ஊர்லயே பெரிய ஜமீன்தாரான ராஜசேகர் ஐயா இருக்காரு. அவர் வீட்டுக்கு சமையல்காரங்க சரியா சமைக்க போறதில்லையா. அதுக்கு தான் அவங்க புதுசா வேற ஒரு சமையல்காரங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஜமீன்தார் வீட்டுல சமையல் வேலைக்கா? ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. என்னால அங்கெல்லாம் முடியுமா? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ சமைச்சேனா கண்டிப்பா அந்த ஜமீன்தாரு நாக்க தட்டிக்கிட்டு சாப்பிடுவாரு. என்ன நம்பு, நிச்சயமா உனக்கு அங்க வேலை கிடைக்கும். நான் இப்பவே போய் அந்த ஜமீன்தாரை பார்க்கறேன்.
உன்னோட சமையலை பத்தி அவர்கிட்ட சொல்றேன், நீ தயாராயிரு. அடுத்த நாளே கோவிந்த ஜமீன்தாருடைய வீட்டுக்கு போய் ரங்கம்மாவை பத்தியும் அவ கஷ்டத்தை பத்தியும் அவ சமையல் திறமைய பத்தியும் சொல்லிட்டு வந்தான். அடுத்த நாள் கோவிந்த வீட்டுக்கு வந்து, ரங்கம்மா, ஒரு நல்ல செய்தி. நீ நாளைக்கே ஜமீன்தார் வீட்டுல வேலைக்கு சேரணும். இதுக்கு மேல தாமதிக்காத. உண்மையாவா அண்ணன்? இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன்ன. அதெல்லாம் பரவாயில்ல ரங்கம்மா, நாம எல்லாரும் சொந்தக்காரங்க தானே. நாளைக்கு நான் மறுபடியும் வந்து இவரை பாத்துக்கறேன். ரங்கம்மா ஜமீன்தார் முன்னாடி போய் நின்னு, ஐயா கும்பிடுறேங்க ஐயா, என்னோட பேரு ரங்கம்மா. சரி சரி, நீ சமையல்ல ரொம்ப திறமசாலின்னு இந்த கோவிந்த என்கிட்ட சொன்னா. நீ எப்படி சமைக்கிறேன்னு பாக்கறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கணும், இல்லனா வேலை உனக்கு கிடையாது. ஐயா, நீங்க என்ன சமைக்க சொன்னாலும் நான் சமைச்சு கொடுக்குறேங்க. ஆனா எனக்கு அந்த காலத்து சமையல் கொஞ்சம் நல்லா வருங்க ஐயா. சரி, உனக்கு தெரிஞ்ச மாதிரி சமையல் பண்ணு. ஆனா அது எனக்கும் பிடிக்கணும். ரங்கம்மா முதல்ல கொஞ்சம் பயந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு மணமணுக்கிற மீன் குழம்ப வச்சு கொடுத்தாங்க. ஜமீன்தார் அந்த மீன் குழம்ப சாப்பிட்டு பார்த்து, ஆ ரங்கம்மா, உன்னோட சமையலுக்கு நான் அடிமையாயிட்டேன். மீன் குழம்பு இவ்வளோ சுவையா இருக்குமா? என் வாழ்க்கையில இவ்வளோ சுவையான மீன் குழம்ப சாப்பிட்டதே இல்ல. பிரமாதம் ரங்கம்மா, உனக்கு நான் வேலை கொடுக்கறேன். இனிமே நீ எனக்கு பிடிச்ச மாதிரி தினம் தினம் சமைச்சு கொடுக்கணும். கொஞ்ச நாள்லயே ரங்கம்மாவோட சமையலுக்கு ஜமீன்தார் குடும்பம் எல்லாரும் அடிமையாயிட்டாங்க. அப்போ ஒரு நாள் ஜமீன்தார், ரங்கம்மா, இன்னைக்கு மட்டன் கறி ரொம்ப அருமையா இருந்துச்சு. என் அம்மா சமைச்ச மாதிரியே இருந்துச்சு. நீ என்னுடைய சமையல் தாயி. இனிமே இந்த வாழ்க்கை முழுக்க நீ என் வீட்டுல தான் இருக்கணும். இது எல்லாத்தையும் பார்த்து ஏற்கனவே அங்க வேலை செய்யற 2 வேலையாட்கள் ரங்கம்மா மேல ரொம்பவும் பொறாமப்பட்டாங்க. ஓஹோ, என்ன ஒரு பெருமை! பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்காங்கன்னு. ஏதாவது ஒன்று பண்ணி இவங்களை இங்கிருந்து அனுப்பியாகணும். ஆமா ராமகிருஷ்ணா, அந்த வயசான அம்மா வந்ததுல இருந்து ஐயா நம்மள மதிக்கவே மாட்டேங்கிறாரு. ஒரு நாள் ரங்கம்மா சமையல் அறையில இல்லாத நேரமா பார்த்து ராமகிருஷ்ணா ரங்கம்மா சமைச்ச சாப்பாட்டுல உப்பு கொஞ்சம் அதிகமா போட்டுட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா வெங்கடேஷன் கிட்ட, இன்னைக்கு நம்ம ஜமீன்தாரு இந்த அம்மாவோட சமையலை காரி துப்பலனா என் பேரை நான் மாத்தி வச்சுக்கிறேன். ஜமீன்தார் சாப்பிட வந்து உக்காந்தாரு. ஒரு வாய் சாப்பிட்ட உடனேயே ஜமீன்தார் ரொம்ப கோவமா, சீ, என்ன இது ரங்கம்மா? இந்த சமையல்ல அதிகப்படியான உப்பு இருக்கு. நீ முன்ன மாதிரி எல்லாம் சமைக்கிறதே இல்லையே. ஐயோ என்னங்க ஐயா சொல்றீங்க? நான் உப்பு சரியா தானே போட்டேன். நான் அதை சாப்பிட்டு கூட பார்த்தனே, உப்பு சரியா தானே இருந்துச்சு. பொய் சொல்லாத. நீ உப்பு போடாம இந்த சமையல்ல எப்படி உப்பு அதிகமாகும்? என்ன ஏமாத்த பாக்குறியா? ராமகிருஷ்ணா உடனே முன்னாடி வந்து, ஐயா, இந்த அம்மா நேத்து ராத்திரி கூட வேலை செய்யறவங்க கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் ஜமீன்தாருக்கு ஏதோ ஒன்று சமைச்சு போடுறேன். அவருக்கு பெருசா ஒன்றும் ருசியை பத்தி எல்லாம் தெரியாது. எதை சமைச்சு கொடுத்தாலும் அப்படியே சாப்பிடுவாருன்னு சொன்னாங்க. ஆமாங்க ஐயா, நாங்க சொல்றத நம்புங்க. இந்த கிழவிக்கு திமிரு அதிகமாயிடுச்சு, அதான் இப்படி பண்ணுது. என்ன? சீச்சி, நான் உன்னை எவ்வளவு நம்பிக்கையா இந்த வீட்டுல வேலைக்கு வச்சேன். என்னையே நீ ஏமாத்தறியா? என் கண்ணு முன்னாடியெல்லாம் நிக்காத. உடனே வீட்டை விட்டு வெளியில போ. ரங்கம்மாவ உண்மை தெரிஞ்சுக்காம ஜமீன்தார் உடனே வேலையை விட்டு தூக்கிட்டாரு. பாவம் ரங்கம்மா அதை நினைச்சு ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. ரங்கம்மா ரங்கைய பக்கத்துல உட்காந்து அழுதுகிட்டே, ஏங்க ரொம்ப கவலையா இருக்குங்க. நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலனாலும் ஜமீன்தார் என்ன வேலையை விட்டு வெளியில போக சொல்லிட்டாரு. அட, நீ எதுக்கு அழுவுற ரங்கம்மா? நீ ரொம்ப திறமசாலி. உன்னோட சமையல மிஞ்ச இந்த உலகத்திலேயே ஆள் இல்ல. ஒரு யோசனை இருக்கு. நீ நல்லபடியா உணவு தயார் பண்ற இல்லையா? உணவுகளை தயாரிச்சு குறைஞ்ச விலைக்கே நம்ம ஊர்க்காரங்களுக்கு விற்கலாம். ஹோட்டலா? ஆனா அது என்னால முடியுமாங்க? அப்போ ரங்கையா, நிச்சயமா முடியும், தைரியமா ஆரம்பிச்சு பாரு அப்படின்னு தைரியத்தை கொடுத்தாரு. ரங்கம்மாவுக்கும் புருஷ பேச்சு கேட்டு தைரியம் வந்து அடுத்த நாளே அவங்க சின்னதா ஒரு ஹோட்டலை ஆரம்பிச்சாங்க. வாங்க ஐயா வாங்க, என்னோட சின்ன ஹோட்டல்ல பலவிதமான சாப்பாடு கிடைக்கும். விலையும் அதிகம் இல்ல, ஒரு சாப்பாட்டுக்கு 1 ரூபாய் மட்டும்தான். அப்ப அந்த ஹோட்டல்ல சாப்பிட்ட ஒருத்தன், ஆமா, உங்க சமையல்ல நிச்சயமா ஏதோ ஒரு அதிசயம் இருக்கு. நான் இவ்வளவு சுவையான உணவை இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே இல்ல. உங்களால இந்த உணவை இவ்வளவு குறைவான விலைக்கு எப்படி தர முடியுது? இன்னைக்கு நீங்க செஞ்ச பச்சடி ரொம்ப அருமை. இனிமே நானு தினந்தோறும் உங்ககிட்ட தான் வந்து சாப்பிடுவேம்மா. கொஞ்ச நாள்லயே ரங்கம்மாவோட சமையல் பிடிச்சு நிறைய பேர் அந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பாத்தீங்களாங்க,
நம்ம வியாபாரம் எவ்வளவு நல்லபடியா நடக்குதுன்னு நீங்க சொன்னது கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. கை நிறைய பணம் வந்ததுனால ரங்கம்மா உடனே ரங்கையாவை பட்டணத்து ஹாஸ்பிட்டல்ல வைத்தியம் பார்க்க வச்சாங்க. ரங்கையாவும் குணமானாரு. அன்னையில இருந்து ரங்கம்மாவுக்கு ரங்கையாவும் துணையா தான் இருந்தாரு. அப்படி அவங்க ஹோட்டல் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாவே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஜமீன்தார் ராஜசேகர் ஏதோ ஒரு வேலை விஷயமா அந்த ஊருக்கு வந்தாரு. ஐயோ, என்ன இவ்வளவு வெயிலா இருக்கு. இந்த மதிய நேரத்துல என்னால பசிய தாங்க முடியலையே. இங்க சாப்பாடு எதனா கிடைக்குமா? ஐயா, இந்த ஊர்ல ரங்கம்மாவோட ஹோட்டலு ரொம்ப பிரபலம். அங்க சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்குமா. நாம அங்க போலாமா ஐயா? யாரு இந்த ஹோட்டலோட ஓனரு? எனக்கு நல்ல சாப்பாடு வேணும். ரங்கம்மா உடனே வெளியில வந்து, ஐயா வாங்கய்யா, நான் தாங்கய்யா உங்க வீட்டு சமையல்காரி ரங்கம்மா, உட்காருங்கய்யா, உங்களுக்கு நான் சாப்பாடு கொண்டு வரேன். அப்போ ஜமீன்தார் ரங்கம்மாவோட முகத்தை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியமா, என்னது, நீயா? ஆமா, நீ எப்படி இங்க? ஆமாங்கய்யா, நான் உங்ககிட்ட சமையல்காரி வேலையை பார்த்த ரங்கம்மா தான். நீங்க உண்மையை தெரிஞ்சுக்காம வேலையை விட்டு என்னை தூக்கிட்டீங்க. அதனாலதான் நான் சின்னதா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சேங்கய்யா. ஐயோ ரங்கம்மா, என்னை மன்னிச்சிடு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. உன்னோட சமையல போய் நான் குறை சொல்லிட்டேனே. அந்த பழைய சமையல்காரனுங்க என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திட்டானுங்க. ஜமீன்தார் ரங்கம்மா கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு, அப்பா, என்ன ஒரு சுவை. அருமையா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. என்ன மன்னிச்சிடு ரங்கம்மா, நான் என்னோட தவற புரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்லங்கய்யா, நான் எந்த தப்பும் பண்ணலன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, அதுவே போதும். நிச்சயமா அந்த கடவுள் எப்பவுமே உங்களை நல்லபடியா பார்த்துப்பாரு. இப்ப என் வீட்டுக்காரரும் முழுசா குணமாயிட்டாருங்க. ஜமீன்தாரும் மன்னிப்பு கேட்டு சந்தோஷமா அங்கிருந்து போயிட்டாரு. அப்படி சாதாரண ரங்கம்மா இப்ப அந்த ஊர்லயே புத்திசாலி ரங்கம்மா அப்படின்னு பேர் எடுத்தாங்க. அவங்க ஆரம்பிச்ச அந்த ஹோட்டல் நல்லபடியா போய்கிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த வயசான தம்பதிகளுக்கு யாரோட தயவும் தேவையில்லை. ஏன்னா அவங்களே இப்போ 10 பேருக்கு வேலை போட்டு கொடுக்கற அளவுக்கு வாழ்க்கையில வளர்ந்திருந்தாங்க.